பேல் பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி பொரி எடுத்துக்கிறங்க, 2 கப் எடுத்துக்கிறங்க. அதில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சீவி வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து மிக்சர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அந்த மிக்சரையும் கொஞ்சம் போட்டுருங்க. நடக்கல்ல பருப்பு தோலை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம். இது கார்ன் போடலாம், இல்லைன்னா அப்பளத்தை இந்த மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அரைப்பழம் லெமன் புழிஞ்சு அதில் போட்டுக்கோங்க. சாஸ் மட்டும் லைட்டாக ரொம்ப வேணாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக விட அது உங்களுக்கு வந்தோடனே, ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். சாட் மசாலாவோட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக போட்டுட்டு அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரெடி ஆயிடுச்சு. பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.